மெய்யன்பர்களே, ஞானமலையினுடைய சிறப்பு என்பது ஒரு வரலாற்று புகழ்மிக்க சிறப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மன்னர் காலத்திலே வரலாற்றிலே இது பதிவு பெற்றிருக்கிறது. திருப்புகழ் நூலிலே மனைமகள் நகைக்க ஊறி என்ற பாடல் அனுபூதி அளித்த பெருமாளே என்று அருணகிரி பெருமானுக்கு சிவதீட்சை தந்த தலமாக இந்த ஞானமலை விளங்குகிறது. நம்பிராஜனுடைய மகளாக பிறந்த வள்ளியை காதல் மனம் புரிவதற்காக முருகன் வள்ளிமலையிலே இருந்து இரு கைகளாலே தூக்கி கொண்டு தோளிலே அணைத்து கொண்டு வருகிறார். உலகெங்கிலும் இல்லாத முருகன் கோயிலுடைய சிறப்பு இந்த வள்ளிமலையிலே, இந்த ஞானமலையிலே இருக்கிறது. முருகன் வள்ளியை தன்னுடைய தொடையிலே அமர்த்தி வைத்திருப்பார். இது போன்ற ஒரு சிற்பம் வேறு எங்கும் காண முடியாது. உலகெங்கும் தேவாலயம் பெறும் பெருமானே என்று அருணகிரி பெருமான் திருப்புகழை பாடியிருக்கிறார்கள். உலகத்திலே உள்ள எத்தனை கோயில்களாக இருந்தாலும் முருகன் கோயிலிலே மிக சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த ஞானமலை கருதப்படுகிறது. அதற்கு காரணம், வள்ளியை வள்ளிமலையிலே இருந்து இரு கைகளாலே தூக்கி கொண்டு வருகிறார். எங்கு வைத்து நாம் வாழ்வது என்று இந்த ஞானமலையிலே நிற்கிறார். ஞானமலையிலே நிற்கின்ற பொழுது இந்த மலைக்கு உச்சியிலே போனீர்களானால் மயிலினுடைய பாதம் இருக்கும், முருகப்பெருமானுடைய பாதம் இருக்கும். ஞானமலையிலே நின்று சுற்றி பார்க்கிறார். இந்த மலை சிறிதாக இருக்கிறது, அதனாலே திருத்தணிக்கு செல்லலாம் என்று மூன்றாவதாக திருத்தணிக்கு செல்கிறார். முருகனுடைய பாதம், மயிலினுடைய பாதம், பாலை சித்தருடைய சமாதி, வள்ளியை தன் தொடை மீது வைத்துக் கொண்டிருந்து அமர்ந்து இருக்கின்ற கோல காட்சி, ஞான உபதேசம், அருணகிரி தீட்சை வழங்கிய அற்புதமான ஒரு இடமாக இந்த ஞானமலை இருக்கிறது. இந்த ஞானமலை இன்று ஆடி கிருத்திகை, பரணி கிருத்திகையிலே பல லட்ச காவடிகள் இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு தன்னுடைய காவடிகளை நேர்த்திக்கடனாக செலுத்தி ஞான வள்ளல் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று முருகப்பெருமானுடைய காட்சி எனக்கு முன்னாலே தோன்றுகிறது. அதனாலே நாளும் வினையும் என்னை ஒன்றும் செய்யாது. அவனுடைய திருவருள், அவனுடைய வேல், அவனுடைய மயில், அவனுடைய சேவல், என்றைக்கும் வேலும் மயிலும் சேவலும் துணையாக இங்கே முருகப்பெருமானை நம்பி இதோ லட்சோப லட்ச காவடிகள் வந்து இங்கே முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். இங்கே இந்த சாலை அமைப்பதற்காக இங்கே ஆலயத்தின் சார்பாக இங்கே வசூல் செய்யப்படுகின்ற நன்கொடை தாங்களால் இயன்றதை தர வேண்டும். அதே போல அருகாமையிலே இந்து அறநிலைத்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் இடத்திலே காவடி செலுத்துவதற்கான ரசீதுக்களை பெற்றுக்கொண்டு இங்கே முறைப்படி இந்த நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு திருமுருகனுடைய திருவருளை, இங்கு 2 திருப்புகழ் பாடல்கள் இருக்கிறது. 1375ஆம் ஆண்டு அருணகிரி பெருமான் முடிவிலும் 1400ஆம் ஆண்டு தொடக்கத்திலும் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு 2 ஆண்டு காலத்திலே வாழ்ந்த அருணகிரி பெருமான் இந்த மலையிலே வந்து ஞான தீட்சை பெற்றதாக அனுபூதி பாதமளித்த பெருமாளே என்று முருகப்பெருமானை இங்கே பெருமையாக பாடியிருக்கிறார்கள். இந்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஊழ்வினை வந்தே உறுத்தும் என்பதை போல, சிலப்பதிகாரத்திலே சொல்வதை போல, இந்த ஊழ்வினை என்பது கர்ம வினைக்கேற்ப நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய நல்ல கர்ம வினை இருக்குமே ஆயின் இந்த தலத்திலே காலை வைத்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். பக்கத்திலே இருக்கும் கோயில் நிறைய பேருக்கு போக முடியாது. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் முருகப்பெருமானுடைய கருணை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு வருகிறவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கருணை கிடைத்தவர்கள், அவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே பெருமையோடு நினைத்து கொண்டு இதோ புறமகள் தழுவிய குமரன் வள்ளியை மனமுடிப்பதற்காக இங்கே அமர்ந்து சென்ற அந்த அற்புத கோலக்காட்சியை காண 1000 லட்சோப லட்ச பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருக வருக என்று நம்முடைய ஆலயத்தின் சார்பாக
அன்போடு அழைக்கிறோம். நன்றி.